நேயர்களுக்கு இனிய வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்கிறோம். நேயர்களை இன்முகத்தோட வரவேற்ற அதே கையோட ஜனனி உங்ககிட்ட இன்முகத்தோட ஒரு கேள்வி. எங்க ப்ரொஃபஷன், அதாவது பத்திரிகையாளர்களுக்கு பேனா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி ஏர்லைன் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு மேக்கப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதை பற்றின சந்தேகம் உங்களுக்கும் நிறைய இருக்கும், எனக்கும் நிறைய இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து டாக்டர் நாகராஜன் அவர்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போமா? கண்டிப்பா கண்டிப்பா டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஓகே, ஸோ மேக்கப் அப்படின்னா அது கட்டாயம் எல்லாருக்குமே ரொம்ப அவசியமா இருக்கு இந்த காலகட்டத்தில். மேக்கப் அப்படின்னா எப்படி இருக்கணும், என்னென்ன காஸ்மெட்டிக்ஸ் கட்டாயம் யூஸ் பண்ணணும், எதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். இப்போ நீங்க ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்றீங்களா? ஏர்லைன்ஸ்ல வந்து என்னென்ன மாதிரி மேக்கப் வந்து நெசசரி, எப்படி நீங்க அதாவது காலம்பரம் போட்டுட்டு சாயங்காலம் போட்டா போருமா, எப்படி இது? ஏன்னா இது வந்து இந்த அந்த சோகால்டு மேக்கப்ங்கிறது வந்து எல்லாமே ஒரு கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸ் வந்து உங்கள்கிட்ட கான்ஸ்டன்ட் டச்சில் இருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கு கொஞ்சம் முக்கியமாக தெரியும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் கொஞ்சம். கண்டிப்பா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 12 மணி நேரம் நீங்க மேக்கப் போட தான் இருக்க போறோம். 12 மணி நேரம் மேக்கப் போட இருக்கணுமா? கண்டிப்பா. போட்ட மேக்கப் ஒரு இன்ச் கரையாம அப்படியே இருக்கணும் எல்லா 12 மணி நேரமும். கண்டிப்பா நாங்க ஏர்லைன்ஸ்க்கு வரப்போ வந்து உங்க மூஞ்சி ரொம்ப பிளசண்டா இருந்தா தானே எங்களுக்கு டிராவல் நல்லா இருக்கும். அதுவும் சார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கோம். இருந்தாலும் எங்களோட ஹெல்த் அதுல பாதிக்கப்படுறதுங்கிறத பத்தி நாங்களும் கொஞ்சம் ஓகே. அந்த மேக்கப்க்கு மெயினா என்னென்னலாம் யூஸ் பண்றீங்க? அதாவது வந்து ஃபேஷியல் கிரீம்ஸ் யூஸ் பண்றீங்களா, பவுடர் யூஸ் பண்றீங்களா, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்றீங்க? அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸுக்கு காம்பாக்ட் போட்டு அது மேல பவுடர் போடுறோம். அதுவே எப்படி ஒரு இன்ச்சுக்கு மேல கூட்டு வந்துருது ஃபேஸ. அதுக்கு மேல கண்ணுல உங்களுக்கு ஐ ஷேடோஸ் கலர்ஸ் போடுறோம். அது மேல ஐலைனர் மஸ்காரா போடுறோம். கண்மை கண்டிப்பா போடுறோம். நாங்க லிப்ஸ்டிக் கண்டிப்பா போட்டோம். இப்ப நம்ம லிப்ஸ்டிக்ல இருந்து ஆரம்பிப்போமே. எப்பவுமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா லிப்ஸ்டிக்ல வந்து நீங்க ஆல்வேஸ் நீங்க வந்து மேட்சிங் லிப்ஸ்டிக்கா போடுறீங்க. அது வந்து இட்ஸ் வேக்ஸ். அந்த வேக்ஸ்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலர்ஜி இருக்கக்கூடாது. அதை வந்து நீங்கள் எந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து அலர்ஜி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த அலர்ஜி இருக்கா எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா, கண்ட இடத்துல போடக்கூடாது. லிப்ஸில் ஒரு ஏரியாவில் போட்டு பார்த்து லிப் வீங்குதான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக அந்த லிப்ஸ் வீங்கிறது வந்து கூடமான மட்டும் சில சமயங்களில் வந்து உங்களாம் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒரு டெய்லி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் லிப்பு வீங்கினா கூட அசிங்கமாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லிப்பினோட இன்னர் சைடு எடுத்து கொஞ்சம் லேசாக தடவி பார்க்கணும். யூ மஸ்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour 2 hours வெயிட் பண்ணி பார்க்கணும். மேக்ஸிமம் 4 hours. 4 hours எந்த வித ரியாக்ஷனும் இல்லை, எந்த வித ஒரு வீக்கமும் இல்லை, உதடு தடிக்கலை, இல்லை உங்களுக்கு அந்த உதடு தடித்த ஃபீலிங் வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த லிப்ஸ்டிக்கை அவாய்ட் பண்ணணும். பொதுவாக நீங்கள் மேக்ஸிமம் பிராண்டட் வெரைட்டிஸில் போனீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. பட் பிராண்டட் வெரைட்டிஸில் கூட சில சமயத்தில் இண்டிவிஜுவலாக ஒத்துக்கோ ஒத்துக்காதுங்கிற சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ கலர் சாய்ஸ் நம்பர் 1. ரெண்டாவது வந்து அக்ரியபிலிட்டி, இது ரெண்டும் போடணும். ரெண்டாவது ஸ்பட்ஜிங்காக போடக்கூடாது. லிப்ஸ்டிக்கை வந்து ஓவராக ஏன்னா தேவையான அளவு போட்டால் போகிறோங்கிற அளவில் இருக்கணும். நீங்கள் செகண்ட் டைம் போடுறப்ப கூடுமான மட்டுக்கும் அந்த லிப்ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா போடணும். ரிமூவ் பண்ணுறப்ப ரொம்ப ஃபோர்ஸிபிளாக ரிப் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தின் எபித்தீலியம் சொல்லுவாங்க. ஒரு லேயர் தான் உங்களுக்கு இருக்குது, அது கீழே பிளட் வெசல்ஸ் இருக்குது. ரொம்ப ரப் பண்ணி அவசரத்தில் வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு ரப் பண்ணிங்கனாக்கா லிப் வந்து ட்ரமடைஸ் ஆகி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. செகண்ட் டைம் நீங்கள் லிப்ஸ்டிக் போடுற பார்த்தீங்கன்னா எரியும், அந்த மாதிரி வரும். அது எரியிற மாதிரி நீங்கள் போடக்கூடாது. இந்த ஸ்கின்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மெல்லிய ஒரு லேயர் தான் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எதுக்காக இது பண்ணணும், ஸ்வெட் போர்ஸ்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகணும். ஸ்வெட்டிங் கொஞ்சம் மூக்கில் வரணும், ரொம்ப முகத்தில் வெளியேறணும். இந்த மூக்கு சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சைடெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு கான்ஸ்டன்ட் ரப்பிங் கொஞ்சம் கூட கொடுத்து பண்ணணும். ஏன்னா அதில் தான் அக்குமுலேஷன் நிறைய வந்து உங்களுக்கு அந்த அழகு கெடுறதுக்கு மெயின் காரணங்கள் வருது. ஸோ நெத்தியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். அந்த நெத்தி சீக்ஸ் இதை மாத்திரம் கொஞ்சம் ஒத்தி எடுக்கணும். ஜாஸ்தியாக நீங்கள் இது பண்ணக்கூடாது. நிறைய தரம் தண்ணி அடித்து வாஷ் பண்ண ஒழிஞ்சு ஒரே தடவை அவசரமாக பண்ணணுன்னு யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் திங் இஸ் சாஃப்ட் சோப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும். சாஃப்ட் சோப்ஸ்னால் லிக்விட் சோப்ஸில் ரொம்ப சாஃப்ட் சோப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து நல்லா போட்டு வாஷ் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் அந்த மேக்கப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு புது மேக்கப் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டென்சிட்டி கொஞ்சம் குறையும், அதனோட கெமிக்கலோட ஒரு வேகங்கள்லாம் குறையும். இப்போ மேக்கப் பவுடர் மேக்கப் எப்படி போடணும், எப்படி ரிமூவ் பண்ணணும் ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ மருந்து மாத்திரைகளுக்கு இருக்க மாதிரி மேக்கப் திங்ஸ்க்கு எக்ஸ்பைரி டேட் ஏதாவது இருக்கா? யாருமே பார்க்குற மாதிரி எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பாக இருக்குமா? எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து எக்ஸ்பைரி டேட் கழிஞ்சு நீங்கள் மேக்கப் மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் சில டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்லாம் அக்குமுலேட் ஆகும். அதுவே அலர்ஜிக் ஆகும் உங்கள் ஸ்கின்னுக்கு.
இந்த மூஞ்சியில் மாத்திரம் ஒரு அலர்ஜின்னு வந்தாச்சுன்னா நீங்கள் வந்து 1 வீக் 10 days ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா யாரும் பார்க்குறவங்க உடம்புல எந்த போர்ஷனும் பார்க்க மாட்டோம், மூஞ்சியை தான் பார்ப்பாங்க. குறிப்பாக இந்த கண்மை போடுறவங்கலாம் வந்து நீங்கள் மை யூஸ் பண்ண மாட்டீங்க, அந்த மஸ்காரா யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஏதாவது மஸ்காரான்னு ஒரு மெட்டீரியல் இருக்கா தான் யூஸ் பண்ணுறீங்க. அந்த கண்மை போடுறப்ப வந்து கண்ணுக்கும் இதே ப்ரொசீஜரை அலர்ஜி இருக்கா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்து அலர்ஜி இருக்கான்னு பார்க்கணும். கூடுமான மட்டும் அவுட்டர் ரிங்லேயே போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்னர் ரிங் ஆஃப் அந்த ஐனோட இன்னர் ரிங்கில் வந்து சில ஆயிலெலாம் செக்ரேஷன் ஆகும், டியர் செக்ரேஷன் ஆகும். அதை வந்து நீங்கள் கெடுக்கக்கூடாது. ரெண்டாவது இந்த மையினோட போர்ஷன் வந்து இந்த கார்னியான கருப்பு வெளியில் படாத மாதிரி கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கண் இமையை தூக்கி போடுவாங்க, அந்த அளவு கூட போட வேணாம், மேலாக போட்டா போதும். வேற என்ன சந்தேகங்கள் வருது? கண்மைன்னு நெக்ஸ்ட் தலைமை பத்தி ஞாபகம் வருது. நிறைய பேர் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் தலைமை ஏத்துக்க வேண்டிய ஒரு வயசு வந்த அப்புறம் இமீடியட்டா தலைமை ஹேர் டை போட்டுக்கிறாங்க. தலைமை வரப்ப தலைமை போட வேண்டியது போட்டுக்கிறாங்க. அது நல்லதா கெட்டதா? கெட்டது நல்லதுங்கிறது கிடையாதுங்க. யூ வாண்ட் டு பி யங், அதாவது மென்டலி யங்காக இருக்கணும்னாக்க நம்ம தலை நிறைங்கிறது வந்து ஒரு வயசை காட்டினா கூட நம்ம மனசில் வந்து நம்ம வயசானவங்கிற ஃபீலிங்லாம் ரொம்ப வந்து ஒரு மனிதனுக்கு முதுமைங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்டாகவே நம்ம நினச்சிட்டு வரோம். ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து எண்டை நெருங்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்நாளில் எண்டை நெருங்கிட்டு இருக்கோங்கிற ஃபீலிங் வரக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம், ஒரு சாதாரண ட்ரெஸ் போட்டுக்கிறோம், பேண்ட் போட்டுக்கிறோம், ஷூ போட்டுக்கிறோம், அதெல்லாம் வேண்டியது கிடையாது இல்லையா. ஒரு கையிலே கட்டிட்டு கூட இருக்கலாம் இல்லையா. ஆனால் இதெல்லாம் ட்ரெஸ் மேக்ஸ் எ மேன் இல்லையா. அவங்க வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களோட இம்ப்ரெஷன் வந்து உங்களோட பிஸ்னஸோ உங்களோட இம்ப்ரெஷன் அடுத்தவங்ககிட்ட கொடுக்குறதோ உங்களோட மேக்கப்பில் தான் இருக்குது எப்போவுமே. ஸோ தலைமைங்கிறது கண்டிப்பாக போட்டுக்கக்கூடாதுன்னு ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக போட்டுக்கலாம். அதில் வந்து செலக்ட் த பெஸ்ட் பிராண்டு, நல்ல பிராண்டு, ஸ்டாண்டர்ட் பிராண்டை யூஸ் பண்ணுங்கள். அமோனியா இல்லாத டை யூஸ் பண்ணி பாருங்கள். அமோனியா இல்லாத டை இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ரொம்ப நேரம் தலையில் வச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் நல்லா பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. மேக்ஸிமம் அந்த டை வந்து எக்ஸ்போஷர் 30 minutesக்கு மேலே போகக்கூடாது. குறைந்தபட்சம் 30 நிமிஷம், 15 நிமிஷமே போகும் சாதாரணமாக. அண்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் நல்ல பிராண்டட் கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டையோட ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் நாளைக்கும் நிற்கும். திருப்பி நீங்கள் ப்ரஷ்அப் பண்ணுறப்ப அந்த ரூட்டில் மாத்திரம் டை போட்டால் போகிறோம், என்டையர் ஹேருக்கு டை போட வேண்டிய அவசியம் இல்லை. வெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப டெம்பரேட் கிளைமேட்டில் இருக்கோம், தலைமுறை வேர்க்கத்தான் வேர்க்கும். ஃபாரின் கண்ட்ரீஸில் வெட் பண்ணாமல் இருக்கிறதுனால ரொம்ப சில் கிளைமேட் இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு அந்த டை சேஞ்ச் பண்ண வேண்டாம். குறைஞ்சது ஒரு 20 days வரைக்கும் இருக்கும். பட் இந்தியாவில் வந்து குறைஞ்சது ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தரம் அந்த நீங்கள் ப்ரஷிங் பண்ணி தான் தரணும். ஸோ பெஸ்ட்டு பிராண்டை சூஸ் பண்ணுங்கள். அமோனியா இல்லாத டையை யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அமோனியா இருக்கிற டை வந்து கொஞ்சம் அந்த ஹேர் ஃபாலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ரெண்டாவது இந்த டை காஸ்மெட்டிக்ஸ் வந்து ரொம்ப நாள் வந்து சில ஃபியர் இருக்குது. ரொம்ப பேருக்கு கிட்னி கேன்சர் வருதுன்னு ஒரு பயம் சொல்கிறாங்க. அந்த பயமெல்லாம் இப்போ ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. ஏன்னா டைங்கிறது வந்து ஹேரில் தான் இருக்குது, ரூட்டில் இல்லை. ரெண்டாவது ஹேருக்கும் பிளட் சப்ளைக்கும் கனெக்ஷனே கிடையாது, அது வெளியே வந்துடுது, நகை மாதிரி வெளியே வந்துடுது. அதனால் யூஸிங் ஏ ஹேர் டை, அதனால் ரீனல் கேன்சர் அந்த மாதிரிலாம் இப்போ பயம் இல்லை. முன்ன காலத்தில் வந்து ஒரு குரூட் டை வந்தது, அது வந்து ஸ்கேல்ப்லாம் பட்டுரும், அது வந்து அப்சார்ப்ஷன் ஆகும். இப்போ வர மாடர்ன் டைஸ்லாம் அப்படி பயமே கிடையாது, டை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வயசான எப்படி தலையில் நிறைய வருதோ, அடுத்தது வந்து முக சுருக்கம், அதுக்கு நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எக்ஸலண்ட் கொஸ்டின். இது வந்து இப்போ முகச்சுருக்கம்ங்கிறது வந்து நம்ம புதுசாக நம்ம கண் பக்கத்தில் வர க்ரோ ஃபீட்னு சொல்லுவாங்க. ஒரு 3 பிரிவாக ஒரு சுருக்கம் ஒன்று வரும், அதுதான் ரொம்ப காமன். ரெண்டாவது கழுத்தில் வர சுருக்கங்கள். எல்லாருமே இளமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் கண்டிப்பாக. அந்த முகச்சுருக்கம் வந்து மனிதனோட வயசை கொஞ்சம் கூட்டி காட்டுவோம். ஸோ இப்போ முகச்சுருக்கம் சிறு வயதிலே சில பேருக்கு வந்துடுது. இப்போது இளைக்கணும்னு சொல்கிறாங்க. இளைக்கணும்னு சொல்கிறப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்க கொஞ்ச நாளில் வந்து முகமும் இழைக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து முகத்தில் உள்ள சுருக்கங்கள் வந்துடும். இந்த சுருக்கத்தை நிறுத்துறதுக்கு இப்போது புதுசாக ஒரு மெத்தட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னு கேட்டாக்கா இப்போ நான் நியூராலஜிஸ்ட் தான், இருந்தாலும் கூட அந்த ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டிலினம் டாக்ஸின் ஒரு பர்டிகுலர் மெடிசன் ஒன்று இருக்குது. அந்த போட்டிலினம்ங்கிற மருந்தை வந்து நாங்கள் வந்து ஸ்பாஸ்டிசிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வியாதிகள் இருக்குது, கை வந்து ரொம்ப இறுக்கமாயிடும், அப்போ அது லூஸ் பண்ணுறதுக்காக போட்ட ஒரு மருந்து அது. அந்த மருந்து இப்போ மைக்ரோ டோசஸில் ஸ்கின்னுக்கு அடியில் போடுறோம். வித்தின் 15 daysல அந்த சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு ரொம்ப நல்லா, குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தான் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் திருப்பி.
ரொம்ப எக்ஸ்பென்சிவெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த முகச்சுருக்கம் இல்லாமல் இருக்கிற முகத்துக்கு அந்த சின்ன செலவு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது ஒரு ஓபி ட்ரீட்மெண்ட், சாதாரண ஓபி ட்ரீட்மெண்ட். வர வேண்டியது அவங்க ஒரு சிட்டிங் முடிச்சுட்டு போயிட வேண்டியது, ஒரு 3 சிட்டிங் கூட சேர்ந்து பண்ணிக்கலாம் அவங்க முகச்சுருக்கத்தை. எங்கள் கிளினிக்கில் நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த குரோஃபீட்டுக்குன்னு சொல்லி இந்த கண்ணுக்கு தவிர வரதெல்லாம் நல்லா மறைஞ்சது. எனக்கு கேட்டால் லேடிஸை விட ஜென்ஸ் நிறைய பேர் வராங்க இப்போ. அதுக்கு இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ரொம்ப பேர் வந்து பண்ணிட்டு போகிறாங்க அதை. பிகாஸ் அவங்க வந்து இளமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இளமையான லுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி வயசானா வந்து இந்த சுருக்கங்கள் தலைநரை இதெல்லாம் மறைக்க முடியாதோ, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஏகப்பட்ட வியாதிகள் A to Z வந்துட்டு இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி A to Z நிறைய இன்சூரன்ஸ் வேற வந்துட்டு இருக்கு. ஸோ எந்த இன்சூரன்ஸ் சரியான இன்சூரன்ஸ், எந்த வயசுல கட்டாயம் எடுத்துக்கணும்? முதல்ல உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணுமா இல்லையாங்கிறது நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து முதல் காரியமாக பணம் செலவு. இப்போ பிரச்சனைங்கிறது மக்களோட பிரச்சனை பண செலவு. இந்த பணவீக்கத்தில் வந்து பண செலவுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இந்த காலத்தில் ட்ரீட்மெண்ட்னாலே மருந்துகள் விலைகளும் ட்ரீட்மெண்ட் சார்ஜஸுமே கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஒரு 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட்டை தான் எதிர்பார்க்குறாங்க இப்போ ஜனங்கள் எல்லாருமே. அப்படி இருக்க இப்போ இன்சூரன்ஸ் வந்து ஒரு மஸ்ட் ஆகிடுது. கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போட்டு தான் ஆகணும். இன்சூரன்ஸ் நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு நிறைய ப்ரீமியம் கட்டணும், நம்ம வந்து ரொம்ப செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ரெண்டாவது, நமக்கு வியாதியே வராதப்போ எதுக்காக இன்சூரன்ஸ் போட்டுக்கணும்னு அப்படி ஒரு மனப்பான்மையும் இருக்குது. இது ஒரு தவறான மனப்பான்மை. வியாதிங்கிறது வந்து எப்படி வேணால் வரலாம். அது ஒரு இன்ஃபெக்ஷனாக வரலாம், இல்லைன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டாக வரலாம், ஒரு எலும்பு முறிவாக வரலாம், தன்னை அறியாமல் விழுந்துடலாம், வலிக்கு விழுந்துடலாம், எந்த சமயமும் எதுவுமே வரலாம். இந்த இன்சூரன்ஸ் பற்றி நான் ஒவ்வொரு எபிசோட்லையும் நம்ம விலாவாரியாக நம்ம அதை பற்றி சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இன்சூரன்ஸ் எது பெஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை இதே டைம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்க காத்துட்ருக்கோம். See you next week. Bye.